முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா இன்று தலைமைச் செயலகத்தில் அகில இந்திய காவல்துறையினருக்கான பணித்திறன் மற்றும் விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெற்ற 99 தமிழக காவல்துறை வீரர்களுக்கு 2,08,80,000 ரூபாய்க்கான பரிசுத் தொகையினை வழங்கி பாராட்டுகளை தெரிவித்தார். காவல்துறையினரை ஊக்கப்படுத்தும் வகையில் தேசிய அளவில் ஒவ்வொரு ஆண்டும் விளையாட்டுப் போட்டிகள், துப்பாக்கிச் சுடுதல், அதிரடி படைத்திறன் மற்றும் குற்றப் புலனாய்வு, வெடிபொருள் கண்டுபிடித்தல், கணினி இயக்கம் முதலிய பணித்திறன் போட்டிகள் நடத்தப்படுகின்றன. 2004ஆம் ஆண்டு முதல் விளையாட்டுப் போட்டிகளில் தங்கப் பதக்கம், வெள்ளிப் பதக்கம் மற்றும் வெண்கலப் பதக்கம் பெற்றவர்களுக்கு ரொக்க பரிசாக முறையே 50,000 ரூபாய், 30,000 ரூபாய் மற்றும் 20,000 ரூபாய் வழங்கப்பட்டு வந்தது. முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா இப்பரிசு தொகையினை 2013ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 10 மடங்காக உயர்த்தி முறையே 5 லட்சம் ரூபாய், 3 லட்சம் ரூபாய் மற்றும் 2 லட்சம் ரூபாய் என்ற அளவில் வழங்க ஆணையிட்டார். மேலும் குழு போட்டிகளில் கலந்து கொண்டு முதல் 3 இடங்களுக்கான கோப்பைகளை வெல்லும் அணியில் உள்ள உறுப்பினர்கள் ஒவ்வொருவருக்கும் முறையே 50,000 ரூபாய், 30,000 ரூபாய் மற்றும் 20,000 ரூபாய் பரிசு தொகையினையும் வழங்கிட ஆணையிட்டார். அண்மையில் நடைபெற்ற அகில இந்திய காவல்துறையினருக்கான பணித்திறன் மற்றும் விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெற்ற தமிழ்நாடு காவல்துறையினருக்கு பரிசுகளை வழங்கும் நிகழ்ச்சி தலைமைச் செயலகத்தில் இன்று நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தமிழ்நாடு காவல்துறை பல்வேறு போட்டிகளில் வென்றுள்ள கோப்பைகளை பார்வையிட்டார். அப்போது காவல்துறை தலைமை இயக்குநர் திரு கே ராமானுஜம் தமிழ்நாடு காவல்துறை வென்றுள்ள கோப்பைகள் குறித்தும், அந்த கோப்பைகள் எந்தெந்த விளையாட்டுப் போட்டிகளுக்காக வழங்கப்பட்டுள்ளது என்பது குறித்தும் எடுத்துரைத்தார். அகில இந்திய அளவில் பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்று கோப்பைகளை வென்ற தமிழ்நாடு காவல்துறையினருக்கு முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தமது பாராட்டுதல்களை தெரிவித்துக் கொண்டார். பின்னர் அகில இந்திய நீச்சல் போட்டியில் வெண்கல பதக்கங்களை வென்ற தமிழ்நாடு காவல்துறை நீச்சல் குழுவைச் சேர்ந்த 4 காவல்துறை வீரர்களுக்கு பரிசு தொகையாக தலா 20,000 ரூபாய் வீதம் மொத்தம் 80,000 ரூபாயை முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா வழங்கினார். அகில இந்திய காவல்துறையினர் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் பங்கேற்ற தமிழ்நாடு காவல் துப்பாக்கிச் சுடும் குழு மாநிலங்களுக்கிடையேயான சிறந்த அணிக்கான தமிழ்நாடு முதலமைச்சர் கோப்பையை வென்றது. அந்த அணியில் இடம்பெற்ற 15 காவல்துறையினருக்கு பரிசு தொகையாக மொத்தம் 8 லட்சம் ரூபாயை முதலமைச்சர் வழங்கினார். அகில இந்திய அளவிலான மல்யுத்தம், ஜூடோ, ஜிம்னாஸ்டிக், பளு தூக்குதல் மற்றும் குத்துச்சண்டை போட்டியில் பெண்களுக்கான குத்துச்சண்டை பிரிவில் 2 வெண்கல பதக்கங்களும், ஜிம்னாஸ்டிக் பிரிவில் 1 வெண்கல பதக்கமும் பெற்ற 3 காவல்துறையினருக்கு பரிசு தொகையாக தலா 20,000 ரூபாய் வீதம் மொத்தம் 60,000 ரூபாயை முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா வழங்கினார். அகில இந்திய அளவிலான நீச்சல் போட்டியில் 4 வெள்ளி மற்றும் 6 வெண்கல பதக்கங்களை வென்ற தமிழ்நாடு காவல்துறை வீரர்களுக்கு பரிசு தொகையாக மொத்தம் 24 லட்சம் ரூபாயை முதலமைச்சர் வழங்கினார். அகில இந்திய அளவிலான நீச்சல் போட்டியில் 1 வெள்ளி பதக்கம் மற்றும் 7 வெண்கல பதக்கங்களை வென்ற தமிழ்நாடு காவல்துறை வீரர்களுக்கு பரிசு தொகையாக மொத்தம் 17 லட்சம் ரூபாயை முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா வழங்கினார். அகில இந்திய அளவிலான தடகள போட்டியில் 400 மீட்டர் தடை ஓட்டத்தில் தங்க பதக்கம் வென்ற பெண் காவலருக்கு பரிசு தொகையாக 5 லட்சம் ரூபாய் மற்றும் கோலூன்றி உயரம் தாண்டுதல் போட்டியில் வெள்ளிப் பதக்கம் வென்ற காவலருக்கு பரிசு தொகையாக 3 லட்சம் ரூபாய் என 8 லட்சம் ரூபாயை முதலமைச்சர் வழங்கினார். அகில இந்திய அளவிலான மல்யுத்தம், ஜூடோ, ஜிம்னாஸ்டிக், பளு தூக்குதல் மற்றும் குத்துச்சண்டை போட்டியில் ஜூடோ பிரிவில் வெண்கல பதக்கம் வென்றவருக்கும், குத்துச்சண்டை பிரிவில் வெண்கல பதக்கம் வென்றவருக்கும் தலா 2 லட்சம் ரூபாய் வீதம் மொத்தம் 4 லட்சம் ரூபாயை முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா வழங்கினார். அகில இந்திய அளவிலான கைப்பந்து விளையாட்டுப் போட்டியில் தமிழ்நாடு காவல்துறை குழு 3ஆம் இடத்தை வென்றதை அடுத்து அந்த அணியில் இடம்பெற்ற 14 காவல்துறை வீரர்களுக்கு பரிசு தொகையாக தலா 20,000 ரூபாய் வீதம் மொத்தம் 2,80,000 ரூபாயை முதலமைச்சர் வழங்கினார். சென்னையில் கடந்த ஜனவரி மாதம் 22ஆம் தேதி முதல் 27ஆம் தேதி வரை நடைபெற்ற 4வது அகில இந்திய அளவிலான அதிரடிப்படை போட்டியில் தமிழ்நாடு காவல்துறை முதல் இடத்தை பிடித்து கோப்பையை வென்றது. மத்திய துணை ராணுவ படைகள் மற்றும் பிற மாநில காவல் அணிகள் அளித்த கடுமையான போட்டிக்கிடையே தமிழ்நாடு காவல்துறை இந்த சாதனையை நிகழ்த்தியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் தமிழ்நாடு காவல் அணி தடை ஓட்ட போட்டிக்கான கோப்பையினையும்,
மாநிலங்களுக்கிடையே சிறந்த அணிக்கான கோப்பையினையும் வென்றுள்ளது. அந்த அணியில் இடம்பெற்ற 28 காவல்துறை வீரர்களுக்கு பரிசு தொகையாக தலா 50,000 ரூபாய் வீதம் மொத்தம் 14 லட்சம் ரூபாயை முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா வழங்கினார். தொடர்ந்து அகில இந்திய அளவிலான துப்பாக்கிச் சுடும் போட்டியில் வெண்கலப் பதக்கம் வென்ற காவலருக்கு 2 லட்சம் ரூபாயை முதலமைச்சர் வழங்கினார். அகில இந்திய அளவிலான காவல் திறனாய்வு போட்டியில் தமிழ்நாடு காவல்துறை குழு 13 தங்க பதக்கங்கள், 9 வெள்ளி பதக்கங்கள், 6 வெண்கல பதக்கங்கள் என மொத்தம் 28 பதக்கங்களை வென்று சாதனை படைத்தது. இந்த சாதனை தமிழ்நாடு காவல்துறை வரலாற்றில் ஒரு மைல்கல் ஆகும். மேலும் இந்த போட்டியில் ஒட்டுமொத்த கோப்பையையும் தமிழ்நாடு காவல் அணி வென்றுள்ளது. அந்த அணியில் இடம்பெற்ற 26 காவல்துறை வீரர்களுக்கு பரிசு தொகையாக மொத்தம் 1,27,60,000 ரூபாயை முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா வழங்கினார். தலைமைச் செயலகத்தில் இன்று நடைபெற்ற காவல்துறை விழாவில் மொத்தம் 99 காவல்துறை வீரர்களுக்கு 2,08,80,000 ரூபாய்க்கான பரிசு தொகையினை முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா வழங்கி வாழ்த்தினார். மேலும் தமிழ்நாடு காவல்துறையின் மோப்ப நாய் பிரிவைச் சேர்ந்த 5 மோப்ப நாய்கள் போதைப் பொருட்கள் மற்றும் வெடிமருந்து பொருட்களை கண்டுபிடிக்கும் போட்டிகளில் 2 வெள்ளி மற்றும் 1 வெண்கல பதக்கங்களோடு ஒரு கோப்பையையும் வென்றது. தமிழ்நாடு மோப்ப நாய் பிரிவைச் சேர்ந்த நாய்களின் திறமையை பாராட்டி அதன் பயிற்சியாளர்களுக்கும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தமது பாராட்டுதல்களை தெரிவித்துக் கொண்டார். முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவிடம் இருந்து பரிசு தொகையினை பெற்றுக்கொண்ட காவல்துறை வீரர்கள் தங்களது நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொண்டு முதலமைச்சருடன் குழு புகைப்படம் எடுத்துக் கொண்டனர். அப்போது பேசிய முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அகில இந்திய அளவில் தமிழக காவல்துறைக்கும் தமிழ்நாடு அரசிற்கும் தமிழ்நாட்டிற்கும் பெருமை சேர்த்திருப்பதாக குறிப்பிட்டு அனைவருக்கும் தமது மனப்பூர்வமான வாழ்த்துக்களை தெரிவித்தார். மென்மேலும் பல போட்டிகளில் கலந்து கொண்டு பல்வேறு சாதனைகளை படைத்து அகில இந்திய அளவில் பல பரிசுகளை வென்று தமிழகத்திற்கும் காவல்துறையினருக்கும் பெருமை சேர்க்க வேண்டும் என்றும் முதலமைச்சர் வாழ்த்தினார். தமிழ்நாடு காவல்துறைக்கும் அகில இந்திய விளையாட்டுப் போட்டிகளில் பல்வேறு விளையாட்டுப் போட்டிகளில் நீங்கள் அனைவரும் பரிசுகளை வென்று தமிழ்நாடு காவல்துறைக்கும் தமிழ்நாடு அரசுக்கும் தமிழகத்திற்கும் பெருமையை சேர்த்திருக்கிறீர்கள். உங்கள் அனைவருக்கும் எனது மனப்பூர்வமான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இன்னும் மென்மேலும் பல போட்டிகளில் கலந்து கொண்டு பல பரிசுகளை வென்று மென்மேலும் தமிழ்நாட்டு காவல்துறைக்கு பெருமை சேர்க்க வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். இந்த நிகழ்ச்சியில் தலைமை செயலாளர் திரு மோகன் வர்கீஸ், சுங்கத், தமிழ்நாடு அரசு ஆலோசகர் திருமதி ஷீலா பாலகிருஷ்ணன், உள்துறை முதன்மை செயலாளர் திரு அபூர்வா வர்மா, தமிழ்நாடு காவல்துறை தலைமை இயக்குநர் திரு கே ராமானுஜம், சென்னை பெருநகர காவல்துறை ஆணையர் திரு எஸ் ஜார்ஜ், ஆயுத காவல் படையின் காவல்துறை கூடுதல் தலைமை இயக்குநர் திரு நா தமிழ்ச்செல்வன், குற்றப்புலனாய்வுத்துறை கூடுதல் தலைமை இயக்குநர் திரு கரண் சின்ஹா, காவல்துறை கூடுதல் தலைமை இயக்குநர் திரு சஞ்சய் அரோரா மற்றும் காவல்துறை உயர் அலுவலர்கள் கலந்து கொண்டனர்.